ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பனானா லட்டு. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. சட்டுன்னு செஞ்சு முடிச்சலாம். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதை செய்கிறதுக்கு 3 பொருள் இருந்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ஸ்வீட்டாக இருக்கிறனால எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்ல கனிஞ்ச பழம் 2 பழம் எடுத்துக்கோங்க. பெரிய பழம்னா 2 பழம் எடுத்துக்கலாம். சின்ன பழம் அப்படின்னா 4 பழம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன் நெய் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு அதில் நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதாம், பிஸ்தா எதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி கொஞ்சம் நேரம் அதில் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ உலர்ந்த திராட்சை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இது என்னெல்லாம் நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். டேட்ஸ் கூட நீங்கள் இதில் குட்டி குட்டியாக பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுனா இந்த 1 ஸ்பூன் நெய்யே போதும். எல்லாத்தையும் இதிலே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம். இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் இதோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பழம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்தால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எவ்வளோக்குள்ளே பழம் நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்குள்ளே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த கரண்டி வச்சே லைட்டாக மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வரணும். இப்போது அந்த வாழைப்பழம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் பழத்தோட ஸ்வீட்னஸை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நாட்டு சர்க்கரையோ இல்லை சுகரோ இல்லை கருப்பட்டியோ வெல்லமோ எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுவும் நல்லா இந்த இதிலே ரோஸ்ட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இதுவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கு நீங்கள் இதே 1 ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். பழம் சாப்பிடல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ இது தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பாக வர வரைக்கும் இது இருக்கட்டும் அப்படியே. பாருங்கள், இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சு. ரொம்ப ஆற விட வேண்டாம். கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும் போதே இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கும் போதே பிசைஞ்சாதான் உங்களுக்கு ஒன்று போல் அந்த மாவு எல்லாமே அதில் நல்லா மிக்ஸ் ஆகும். ரொம்ப ஆற விட வேண்டாம். இப்போ இதை நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருக்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடும். கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். பாருங்கள், இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப பெரிய பால்ஸாக நீங்கள் உருட்டாதீங்க. கொஞ்சம் குட்டி பால்ஸாகவே உருட்டிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு உள்ளே நல்ல சட்டுன்னு அந்த அரிசி மாவு வெந்து வரும். இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா பால்ஸாக உருட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டீமர் வச்சுருக்கேன். நீங்கள் இதை இட்லி பாத்திரத்தில் கூட செய்யலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைனா நெய் லைட்டாக இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தடவி விட்டிங்கன்னா அந்த தண்ணி கீழே கொதிக்கும் போது மேலே நம்ம வைக்கும்போது அதில் அந்த லட்டுக்கு அடியில் வலுவலுன்னு ஆகாமல் இருக்கும். அதுக்கு தான். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற லட்டு எல்லாத்தையுமே இதில் வச்சிடலாம்.
இதை வந்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி கூட செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கெலாம் நீங்கள் அப்படி கூட ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இல்லை இதை வந்து நீங்கள் அடை மாதிரி தட்டி அப்படி கூட வச்சு தோசைக்கல்லில் போட்டு நார்மல் தோசை மாதிரி கொஞ்சம் நெய்யெலாம் மேலே ஊற்றி அந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சி. சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், நல்ல துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை லைட்டாக அந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போய் இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியாக வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும். கலர் மாறாமல் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பனானா லட்டு, அது அந்த லைட்டாக அந்த தேங்காயில் அந்த மாதிரி டிப் பண்ணி உருட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பரான லட்டு ரெடி ஆகிடும். நீங்கள் தேங்காய் அந்த மாதிரி உருட்டாமல் அப்படி ப்ளெயினாகவே கூட சாப்பிட கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் ஒரு 2 டேஸ் வரைக்கும் வெளியில் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நான் இதை ஒன்று வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது பாருங்கள் உள்ள டெக்ஸ்சரே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சூப்பரான லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.